வெள்ளி பொழுது பாவலர்கள் கூடி உங்களை நாடி கவிதை பாடி வெள்ளிப்பொழுது அன்பர்க்கு தள்ளியிரா தமிழ் கொண்டு சொல்லி வைத்து ஒரு வணக்கம் சொற்களுடன் பொன்காந்தன். காடு மலைகளுக்கும் கங்கை நதிகளுக்கும் ஓடும் முகில்களுக்கும் பாடிக் கழிக்க வைத்த படைப்பாம் இயற்கை. ஆதி மனிதனுக்கும் ஆதாம் ஏவாளுக்கும் பாடும் குயில்களுக்கும் பறவை மான்களுக்கும் கோடி வரமெனவே குளிந்தது இந்த இயற்கை. பூமி என்றொரு புண்ணிய வரத்தை பால் வெளிதனில் படைத்தவர் மனத்தை எந்த மொழியில் எழுதினாலும் அது என்றைக்கும் இனிப்புத்தான். இப்படியோர் இனிய கிரகத்தை இந்த பிரபஞ்சம் எப்படியோ ஏந்திக் கொண்டது. இப்படியோர் இனிய கிரகத்தை இந்த பிரபஞ்சம் எப்படியோ ஏந்திக் கொண்டது. தண்ணீரில் மிதக்கும் இந்த தரணி எனும் தாம்பாளத்தை பன்னீரில் குளிக்கவே பாதை வரையப்பட்டது. நிலவை ரசிக்கும் இரவையும் நட்சத்திரங்கள் கண் சிமிட்டும் கவர்ச்சியையும் மண்ணெனும் ஒரு கம்பளத்தில் நின்றபடி கண்களால் தீண்டு. நிலவை ரசிக்கும் இரவையும் நட்சத்திரங்கள் கண் சிமிட்டும் கவர்ச்சியையும் மண் எனும் ஒரு கம்பளத்தில் நின்றபடி கண்களால் தீண்டு. கற்பனையில் மிதந்துவிடு, கவிதைகள் 100 எழுது. காதலி காதலி காதலிக்கும் உவமையாக்கென்று இன்பமான ஒரு வாழ்க்கையை தென்றல் காற்றோடு சேர்த்து குயில் பாட்டோடும் சேர்த்து தந்த அந்த யுகத்தை என்னவென்று வியக்க எப்படி நான் வாழ்த்துரைக்க. இப்படியோர் பூமியை இப்போது எங்கெங்கோ தேடுகின்றார்கள். இப்படியோர் பூமியை இப்போது எங்கெங்கோ தேடுகின்றார்கள். மழையும் வெயிலும் பனியும் இருளும் பகலுமென அருளப்பட்ட இந்த அற்புதத்தை அப்படியே முழுமையாய் அனுபவித்து செத்து போனவர் என்று யாரும் உண்டோ? பார்த்து பார்த்து அந்த காலச்சிற்பி செதுக்கி வைத்த உலகமென்னும் ஓவியத்தை சீவியத்தில் முழுவதுமாய் பார்த்து முடித்து நீத்து போனவர்கள் எத்தனை பேர்? இன்னமும் கூட வேலியில் படரும் கொடிகளை, விழுதுவிட்ட மரங்களின் நிழல்களை, சின்ன செடிகளின் பூக்களை தொட்டுச் சிலிர்த்து அதில் இருக்கும் ஒரு சின்ன மகிழ்ச்சியில் கூட திளைக்காமல் விட்டுவிட்டு எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருப்பவர் முன் காட்டுத்தீ ஒரு கதை சொல்கின்றது. இத்தனை யுகங்களாய் இத்தனையோ ஜீவன்களுக்கு பட்டு விரித்து வரவேற்று வரவேற்று தன் உத்தமத்தை ஒரு சொட்டும் குறையாமல் கொடுத்த இந்த பூமி எனும் புதுமை தன்னுள் ஓர் வெறுமை படரும் கதையை சொல்ல ஆரம்பித்தும் வெகு நாளாகின்றது. நதிக்கரைகளில் குந்தியிருந்து விதிமுறைகள் யாவற்றையும் மரங்களிடம், காற்றிடம், வானத்திடம், மழையிடம், சூரியனிடம், நட்சத்திரங்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு ஒரு கூட்டு வாழ்க்கையும் குதூகலமுமாய் நாடுகள், யுத்தங்கள், கண்டங்கள், ஏவுகணைகள் என்று எதனையும் நினைக்காத மானிடனுக்கு சேவகனாயிருக்க நினைத்தது இயற்கை. இன்று காட்டுத்தீயின் மொழியில் ஒரு கதை சொல்லத் தொடங்கிற்று. சேவகனாய் மனிதனுக்கு இருக்க நினைத்த இயற்கை இன்று காட்டுத்தீயின் மொழியில் ஒரு கதை சொல்லத் தொடங்கிற்று. கேட்டு பார்த்தீர்களா? கேட்டு பார்த்தீர்களா? அமேசனில், ஆஸ்திரேலியாவில் இயற்கை சொல்கின்ற எங்களுக்கான கதையை கேட்டு பார்த்தீர்களா? அமேசனில், ஆஸ்திரேலியாவில் இயற்கை சொல்கின்ற எங்களுக்கான கதையை. வண்டுகளின் ரீங்காரம், கோலாக்கரடிகளின் அழகான வாழ்க்கை, இலைகளின் நுனியில் சிந்தும் பனித்துளிகள்,
அதில் பட்டுச் சிதறும் ஆதவனின் கதிர்கள், கானகத்தின் ஆழத்தில் குடிகொள்ளும் ஒரு பேரமைதி, எல்லாம் இழக்கப்பட்ட கருகிய காடு சொல்லிக் கொண்டிருக்கும் கதை எங்களுக்கானதே. செவ்வாயில் குடியேறும் கனவு. செவ்வாயில் குடியேறும் கனவு, நிலவில் கால் வைத்த மகிழ்ச்சி, வேற்றுக் கிரகங்களையும் அதில் வாழ்பவர்களையும் தேடுகின்ற விஞ்ஞானம் எல்லாம் இந்த பூமியை யாரிடமோ எதனிடமோ பறிகொடுத்து ஓடிப்போகப் போகின்ற மொத்த பூமியின் அகதியின் அந்தரமாகவே தெரிகின்றது. ஒட்டகங்களுக்கு மங்களுக்குமாய், பறவைகளுக்கு மங்களுக்குமாய், பட்டாம்பூச்சிகளுக்கு மங்களுக்குமாய், காகங்களுக்கு மங்களுக்குமாய், மீன்களுக்கு மங்களுக்குமாய், பாம்புகளுக்கு மங்களுக்குமாய், முயல்களுக்கு மங்களுக்குமாய், புலிகளுக்கு மங்களுக்குமாய், மயில்களுக்கு மங்களுக்குமாய், மரங்களுக்கு மங்களுக்குமாய், செடிகளுக்கு மங்களுக்குமாய், கொடிகளுக்கு மங்களுக்குமாய் படைக்கப்பட்ட இந்த பசிய பூமிக்கு சாவு மணி அடித்த குற்றவாளிகள் யார்? காட்டுத்தீயிடம் கேளுங்கள், அவை அந்த உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. காட்டுத்தீயிடம் கேளுங்கள், அந்த உண்மையை அவை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. உயிர் பிரிந்த கங்காரு குட்டிகளின் ஆன்மாக்களை அழைத்து கேளுங்கள். உயிர் பிரிந்த கங்காரு குட்டிகளின் ஆன்மாக்களை அழைத்து கேளுங்கள். எரிந்து கருகிய பட்டாம்பூச்சிகளின் சிறகுகளின் சாம்பல் மேட்டை தொட்டு பாருங்கள். இயற்கையின் இனிய பாதையில் பொறிக்கிடங்கு வைத்து வேடிக்கை பார்த்த மூடர்களின் பெயர்களை அவை உரைக்கும். இயற்கையின் இனிய பாதையில் பொறிக்கிடங்கு வைத்து வேடிக்கை பார்த்த மூடர்களின் பெயர்களை அவை உரைக்கும். ஒரு நாள் மொத்த உலகுக்கும் பொதுவாய் ஒரு சாவுமணி நிச்சயம் அடிக்கும். ஒரு நாள் மொத்த உலகுக்கும் பொதுவாய் ஒரு சாவுமணி நிச்சயம் அடிக்கும். ஒரு நாள் மொத்த உலகுக்கும் பொதுவாய் ஒரு சாவுமணி நிச்சயம் அடிக்கும். அப்போதுதான் புரியும், முற்றத்தில் இருக்கும் வேப்பமரம் அது ஒரு தேவலோக விருட்சம் என்று. மணி என்பதுதான் இன்றைய வெள்ளிப்பொழுதின் தலைப்பு. மணி என்பதுதான் இன்றைய வெள்ளிப்பொழுதின் தலைப்பு. சில மணிக்குள் அடக்க முடியாத ஒரு பிரமாண்டம் இது. சின்ன வயசில் அயலில் இருந்த ஆலடி பிள்ளையாரின் பெரிய மணி அடிக்கும் போதும், பிறகு பூசாரியின் கையிலுள்ள சின்ன மணி முடிக்கும் போதும் ஒரு இனிப்பாய்த்தான் இருந்தது. சின்ன வயசில் அயலில் இருந்த ஆலடி பிள்ளையாரின் பெரிய மணி அடிக்கும் போதும், பிறகு பூசாரியின் கையிலுள்ள சின்ன மணி முடிக்கும் போதும் ஒரு இனிப்பாய்த்தான் இருந்தது. எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு காரணம்தான். பக்தி பரவசம் என்றெல்லாம் ஒரு பச்சை பொய்யை பசப்ப நான் விரும்பவில்லை. தொப்பை அப்பனார் முன் உபயகாரரான முத்துக்குமார் குடும்பமோ அல்லது முருகேச முதலாளியோ கொட்டி படைத்த வடை மோதகம் கடலை இவைதான் அந்த காரணம். மணியோசையின் இனிமைக்கு தொப்பை அப்பனார் முன் கொட்டி படைத்த வடை மோதகம் கடலைதான் காரணம். பிள்ளையாரின் மணியில் மையலிட்டிருந்த எண்ணெய், பிள்ளையாரின் மணியில் மையலிட்டிருந்த எண்ணெய் 3 ஏக்கர் வளவின் மூலையில் இருந்த எங்கள் குடிசை வீட்டிலிருந்து படலை வரை கழுசான் கலர இழுத்து பிடித்தபடி ஒரு 50 சத குற்றியோடு ஓட வைத்த அருணா ஐஸ்பளக்காரரின் மணியும், தும்புமிட்டாசுக்காரரின் மணியும் 5-6 வயசில் மணிக்குள் இருந்த மயக்கு மோசையை ஐஸ்பளக்காரரின் வழியாய், தும்புமிட்டாசுக்காரரின் வழியாய் அடிக்கடி கேட்க கிடைத்தது. சில வேளை 50 சதமும் இல்லாமல் மணியோசை கடந்து போக காதலியொருத்தியின் பிரிவித் துயரத்தை ஐஸ்பளமணியின் வழியாயும் வலியாயும் சின்ன வயசிலேயே சேமித்ததும் உண்டு. இப்படித்தான் தொடங்கியிருக்கிறது எனது மணியின் கதை. இப்படித்தான் தொடங்கியிருக்கிறது எனது மணியின் கதை. எங்கள் வளவுக்கு அடுத்த வளவு குளியாப்பட்டி மணியெண்ணெய் வளவாய் இருந்தது. இன்னொரு மணியெண்ணையும் சற்று தள்ளி இருந்தார். கொஞ்சம் கட்டையான தோற்றம், கருவல், அழகானவர். நெற்றியில் சிறிய திருநீற்றுப்பூச்சு. கட்டை மணியெண்ணெய் என்றால் அவரின் தோற்றம் முன்னே வரும். அயல் கிராமத்திலும் சில மணியெண்ணைகள், சவாரி விடுகின்ற மணியெண்ணெய், தோட்டக்கார மணியெண்ணெய், சாத்திரி மணியெண்ணெய், இப்படி சில மணியத்தார்கள் மனசில். அயல் கிராமத்திலும் சில மணியெண்ணைகள், சவாரி விடுகின்ற மணியெண்ணெய், தோட்டக்கார மணியெண்ணெய்,
சாத்திரி மணியண்ணை, இப்படி சில மணியத்தார்கள் மனசில். படிக்கிற காலத்தில் வகுப்பில் ஒரே ஒரு சுப்பிரமணியத்தை மட்டுமே சந்திக்க முடிந்தது. 30-40 ஆண்டுகளுக்கு முன்னமே மணியம் வரும்படி பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பது அருகத் தொடங்கிவிட்டதாக நினைக்கிறேன். பெயர் சுருங்கியும் புதிதாயும் நாகரிகம் கருதி சில வேளை அர்த்தங்கள் இல்லாமலும் வைக்கத் தொடங்கிய காலத்திலும் மணியை வழிகள் தோறும் தவறவிட்டு கடந்து வந்து விட்டோம். எனக்கு மணிப்புறாவை முதலில் அடையாளம் காட்டியது பின்பளவில் இருந்த கெட்டப்போலும் கையுமாக தெரியும் ஒரு சிநேகிதன்தான். எனக்கு மணிப்புறாவை முதலில் அடையாளம் காட்டியது பின்பளவில் இருந்த கெட்டப்போலும் கையுமாக தெரியும் ஒரு சிநேகிதன்தான். பிறகு பருவ வயதில் மணிப்புறாக்களை என் மனசும் கண்களும் காண்பதற்கும் கனவு காண்பதற்கும் எவரும் பாடம் நடத்த வேண்டியதாய் இருக்கவில்லை. ஒரு காலத்தில், அதுதான் படிக்கின்ற காலத்தில், காலை 6 மணிக்கும் 8 மணிக்கும் இடையில் ஒருவித பரபரப்பு இருக்கும். சில வேளை பள்ளிக்கு போவென்று ஒரு குரல் அதட்டும். அந்த பரபரப்பில் சில வேளை பள்ளிக்கு போவென்று ஒரு குரல் அதட்டும். இன்று போக மாட்டேன் என்று இன்னொரு குரல் அடம் பிடிக்கும். பேனாவை காணவில்லை, பென்சிலை காணவில்லை, அப்பியாச புத்தகங்கள் வாங்க காசு வேண்டும், வசதி கட்டணம் கட்ட வேண்டும், பருவ பயணச்சீட்டு எடுக்க வேண்டும், சீருடை கிழிந்து விட்டது, செருப்பு அறுந்து விட்டது, சப்பாத்து புதுசு வேணும், இப்படி ஏகப்பட்டவைகளை அந்த காலை 6 மணிக்கும் 8 மணிக்கும் இடையில் சுற்றுகின்ற கடிகார முட்களை கேட்டால் ஓயாமல் சொல்லும். ஒன்று சொல்லியே ஆக வேண்டும். காலை 8 மணிக்கிடையில் இலங்கை வானொலியில் ஒலித்த பொங்கும் பூம்புனல் ஓசை மணித்துளிகளில் அது இனிமையானது. அதை கேட்டபடியே தலைவாறுவதும், ஆடை அணிவதும், புத்தகங்களை பையில் அடுக்குவதும், சப்பாத்து போடுவதும் இன்னமும் மறக்க முடிவதில்லை. இன்றைக்கும் காலை 6 மணியும் 8 மணியும் இருக்கிறது. இன்றைக்கும் காலை 6 மணியும் 8 மணியும் இருக்கிறது கடிகாரத்துள். இன்று அது மாதிரி இல்லை வேறு. இன்று அது மாதிரி இல்லை, வேறு மாதிரி இருக்கிறது. 6க்கும் 8க்கும் இடையில் சில தொலைபேசி அழைப்புகள், சில குறுந்தகவல்கள், குளிர்சாதன பெட்டிக்கிலிருந்து எடுத்தெடுத்து சூடாக்கப்படுகிறது பழையவை புதுசாக்கப்பட்டு, பிறகு பழசாக்கப்பட்டு, பிறகு காலையில் புதுசாக்கப்படுகிறது. இப்போது காலை 6க்கும் 8க்கும் இடையில் நேற்று மண் சட்டியில் காய்ச்சிய பழைய மரவள்ளிக்கிழங்கு கறியும் சுடச்சுட ரொட்டியும் அல்லது ராசியர் கடையின் சுடச்சுட ரோஸ்பானும் சாப்பிடும் அனுபவம் கிடையாது. ஒரு காலத்தில் காலை 6க்கும் 8க்கும் இடையில் ஒருவித சொர்க்கம் இருந்தது. இன்று 6க்கும் 8க்கும் இடையில் அவசரம் இருக்கிறது. ஆளுக்கு ஒரு பக்கமாய் பரப்பு இருக்கிறது. வீடு வெறிச்சோடத் தொடங்குவதிருக்கிறது. அரிதாக வரும் கடிதங்களை தபால்காரர் மணியடித்து பார்த்துவிட்டு, இன்று மணியடித்து பார்த்துவிட்டு பக்கத்து வீட்டில் கொடுத்துவிட்டு அல்லது முன்னால் பெட்டியில் போட்டுவிட்டு போய்விடுகிறார். தபால்காரரின் மணியோசையின் இனிமை, அதற்கான ஏக்கமும் வார்த்தைகளை கடந்தவை. தபால்காரரின் மணியோசையின் இனிமை, அதற்கான ஏக்கமும் வார்த்தைகளை கடந்தவை. மடல்களுக்காக காத்திருந்தவர்களுக்கு தபால்காரரின் மணியோசையின் மர்மமும் மயக்கமும் நன்றாய் புரியும். இப்போதும் தபால்காரர் மணியடிக்கிறார். பாசத்துக்குரியவர்களிடமிருந்து, அன்புக்குரியவர்களிடமிருந்து, பிரியத்துக்குரியவர்களிடமிருந்து, நேசத்துக்குரியவர்களிடமிருந்து, உயிருக்கு உயிரானவர்களிடமிருந்து, மரணத் தருவாயிலும் மறக்காதவர்களிடமிருந்து எந்த மடல்களும் வருவதில்லை. தொலைபேசியின், மின்சாரத்தின், கடன் வாங்கிய வங்கியிடமிருந்து இப்படி மாதாந்த கட்டண விவரங்களும் எச்சரிக்கை கடிதங்களும் வந்து வீடு முழுக்க நிரம்பியுள்ளன. தொலைபேசியின், மின்சாரத்தின், கடன் வாங்கிய வங்கியிடமிருந்து இப்படி மாதாந்த கட்டண விவரங்களும் எச்சரிக்கை கடிதங்களும் வந்து வீடு முழுக்க நிரம்பியுள்ளன. மணி அடித்தவர்களே, மணிக்கு உரித்தானவர்களே, மணிக்கும் பின்னுள்ளது பெரியதொரு காவியம். நான் சொல்லிக் கொண்டிருப்பது எனக்கு தரப்பட்ட நேரத்துக்குள்
மணி ஒலிக்கப் போகின்றதென அவசரத்தில். சிறுவயதில் நான் அதிசயித்த இயற்கை குண்டுமணி. அதை அதன் வண்ணத்தை புரட்டி புரட்டி பார்த்து குண்டுமணிகளை சேகரித்ததும் உண்டு. குண்டுமணி போல அழகை பிறகு சக மனிதர் முகங்களில் தேடியதும் உண்டு, தோற்றுப்போனதும் உண்டு. என் கடந்த காலங்களில் எனது நிலம் நாதமணி ஓசை இழந்து சாப்பறைகள் அதிகம் அடிக்கடி முழங்கிய காலத்தில் பகைவர்களின் குகைக்குள் விலங்கு பூட்டப்பட்ட கைகளோடு திமிறிய குட்டிமணியை பத்திரிகையில் பார்த்தேன். பிறகு குட்டிமணி என்ற சொல் அடிக்கடி என் காதில் ஏதோ ஒரு வகையில் ஒலித்து கொண்டிருந்தது. குட்டிமணி ஆச்சரியமானவன். சிறைவாசத்தின் போது தான் இறந்தபின் தன் கண்களை பார்வையில்லாதவர்களுக்கு தானமாக்குங்கள், அந்த கண்களால் மலரும் தமிழீழத்தை காண வேண்டுமென்றான் அந்த இளவல். அந்த வார்த்தைகளுக்காக பகைவர்கள் குட்டிமணியின் கண்களை பிடுங்கி எடுத்து நிலத்தில் போட்டு காலால் மிதித்தார்கள். ஆனாலும் குட்டிமணி என்ற ஓசை இன்னமும் ஒலித்து கொண்டிருக்கிறது காதில். மணி பிரமாண்டமானது. மணிமொழி, மணியரசன், மணிவிழி, மணி நிலாவெனவும் பல ஈழமணி திருநாட்டின் தியாக திலகங்கள் மண்ணுள் உறங்குகிறார்கள். இனி நீளும் மணி என்ற இந்த தலைப்பில் வில்லரசனை அழைப்போம். வில்லரசன் எனும்போது எனக்கு சின்னமணி கணபதி பிள்ளையாரும் நினைவுக்கு வருகிறார். நல்ல தமிழ் பெயர் சூடிய இளவல் ஒருவரை வெள்ளிப்பொழுது மணியில் இனி ஒலிக்க அழைக்கிறது. பல்கலை கற்கின்ற இந்த பாவலனை கண்மணி தொடங்கி செம்மணி வரையும் கடந்தும் எழுதடா என்று கட்டளை ஒன்றும் நான் இடவில்லை. ஆனாலும் அவர் கவிதை கட்டினுள் அம்மணிகள் இருக்கலாம், அம்மணிகளும் இருக்கலாம். ஆனாலும் அவர் கவிதை கட்டினுள் அம்மணிகள் இருக்கலாம், அம்மணிகளும் இருக்கலாம். அதனால் பொன்மணியாய் பொலியட்டும் வில்லரசனின் வரவு இங்கு. ஆசான் ஒருவர் அன்புடன் அழைத்து அப்பனே எழுதடா கவிதை என்றார். இப்பவா என்று நான் எச்சில் விழுங்கவும் மணியாய் எழுதலாம் மணியினை பற்றித்தான். இப்பவோ என்று நான் எச்சில் விழுங்கவும் மணியாய் எழுதலாம் மணியினை பற்றித்தான். நந்தி கடலோடு நம்பிக்கை தொலைந்ததென்று எம்பி குதிக்கின்ற எதிரிகளே, வந்து பாருங்கள் வந்து நிற்கும் எம் சனத்தை. நொந்து போனாலும் நாம் வீழவில்லை என்று நெஞ்சு நிமிர்த்துகின்ற கார்த்திகையின் மணியோசை. நொந்து போனாலும் நாம் வீழவில்லை என்று நெஞ்சு நிமிர்த்துகின்ற கார்த்திகையின் மணியோசை. முருகண்டி பிள்ளையாரின் முன்னால் விழுந்து தேங்காய் உடைத்து தோப்பொன்று போட்டு திரும்பி பார்க்கையில் எங்கோ ஒலிக்கிறது எம் நம்பிக்கை மணி. செந்நீர் சிந்தி எங்களின் தோழிகள் சிதைந்து போனது செம்மணி சாலையில்தான். செந்நீர் சிந்தி எங்களின் தோழிகள் சிதைந்து போனது செம்மணி சாலையில்தான். இப்படி மண்ணோடு தொடர்புடைய மணிக்கதைகள் சில, மனிதரோடு தொடர்புடைய மணிகளும் உள. தொப்புள் கொடியை வெட்டி எறிந்து தொட்டிலிட்டு ஆட்டும் கணத்தில் வெட்டி கடையெல்லாம் அலைந்து திரிந்து கட்டி விடுவர் பாசி மணியை. 2 or 3 வயது கடந்ததும் இளையவள் ஏதேனும் விளையாட வேண்டுமே. வேலி கரையோரம் வளர்ந்து கிடக்கும் குன்றி மணிகளை குழந்தை மனம் தேடும். வேலி கரையோரம் வளர்ந்து கிடக்கும் குன்றி மணிகளை கோர்க்க குழந்தை மனம் தேடும். 25 இளமை முடிகையில் சம்பந்தம் பேச ஊருக்குள் நுழைந்து எப்படி பொடியன் என்று கேட்பர்.
25 இளமை முடிகையில் சம்பந்தம் பேச ஊருக்குள் நுழைந்து எப்படி பெடியன் என்று கேட்பர். மணியான பெடியன் மணியான பெட்டை மக்களின் கருத்து இப்படித்தான் இருக்கும். மணியம் என்ற எங்களூர் மனுஷன் வருஷக்கணக்கில் விசராய் திரிந்தவர். பெத்த பிள்ளையை யுத்தம் தின்றதால் செத்த மீனாய் சீவியம் போனது. பெத்த பிள்ளையை யுத்தம் தின்றதால் செத்த மீனாய் அவர் சீவியம் போனது. இப்படி ஆயிரம் மணிகளின் கதைகள் எங்களின் மண்ணில் மறைந்தே கிடக்குது. கடைசியாய் அகராதி திறந்து அவசரமாய் தேடுகிறேன். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கோருகிறேன். மணி பெயராய் வருகையில் பக்கத்து வீட்டுக்காரனைத்தான் சுட்டி நிற்கிறது. பொருளாய் வருகையில் பிள்ளையின் கரங்களை அலங்கரிக்கிறது. அடையாய் வருகையில் அந்த மனிதன் நல்லவன் என்று அர்த்தம் சொல்கிறது. உறுப்பாய் வரும்போது உயிரொன்றை உருவாக்கும் உன்னத கருவியாகிறது. ஆங்கிலத்தில் வரும்போது அனைத்துக்கும் மூலமான பணத்தினை குறிக்கிறது. காதலை சொல்கையில் கண்மணியாகிறது, கவலையை தருகின்ற பெண்மணியாகிறது. அனைத்துக்கும் மூலம் மனிதான் பாரும். அமைதியாய் உலகில் வாழத் தொடங்கும். நன்றி, வணக்கம். அடுத்து கவிஞர் செல்வா பூமணியின் கதையை, ருக்குமணியின் கதையை, மணியக்கா கடைக்கதையை மணிக்கணக்காய் சொல்லக்கூடியவர்தான். மணிக்கும் அவருக்கும் நெருக்கம் உண்டு. ஆசிரியராய் இருப்பதால் பாடவேளை மணிகள் அவருக்கு நாள் முழுதும் தொடரும். மணியின் கட்டளைகளுக்கு மாணவ மணிகளுக்கு மணிமேகலையும் மணிப்பிரவாளமும் மணிக்கொடி காலமும் படிப்பிக்கின்ற பைந்தமிழ் வரமுண்டு செல்வாவுக்கு. மணியின் ஆழத்தை, அதன் காலத் தாளத்தை செல்வா மணிச் சொற்களால் இனி தருவார். தமிழுக்கும் தமிழுக்காய் எனை பெற்ற தாய்க்கும் வணக்கம். மணி மணி பற்றி யாது பேச, யாதும் பேசலாம், பேசாமலும் ஆகலாம். ஆனால் மணிகள் ஓசையை நிறுத்துவதே இல்லை. ஓசைகளின் கருவறை மணி, பாசைகளின் முதல் மொழியும் மணி. ஓசைகளின் கருவறை மணி, பாசைகளின் முதல் மொழியும் மணி. குழந்தையிலெல்லாம் எண்ணூர் முருகன் கோயிலின் மணிதான் என்னை எழுப்பும் அதிகாலை பொழுதொன்றில். குழந்தையிலெல்லாம் எண்ணூர் முருகன் கோயிலின் மணிதான் என்னை எழுப்பும் அதிகாலை பொழுதொன்றில். அதிதூக்கம் கலைத்ததுவாய் மாலை பொழுதின் 4 மணியையும் சொல்லும் அதே மணிதான். அதிதூக்கம் கலைத்ததுவாய் மாலை பொழுதின் 4 மணியையும் சொல்லும் அதே மணிதான். மணிகளுக்குள் எத்தனை கதை! முன்னொரு காலத்தில் அசுப்பழம் வாங்குவதற்கு மணி அழைக்கும். பின்னொரு காலத்தில் அவலத்தை மீட்பதற்கு மணி இசைக்கும். முன்னொரு காலத்தில் அசுப்பழம் வாங்குவதற்கு மணி அழைக்கும், பின்னொரு காலத்தில் அவலத்தை மீட்பதற்கு மணி இசைக்கும். மணி பற்றி எழுதிட மணியாக இருக்கும், மணி பற்றி எழுதிட மணியாக இருக்கும். துணி பற்றி ஓர் கதை, பிணி பற்றி 1000 கதை மணிகளிடம் உண்டு. துணி பற்றி ஓர் கதை, பிணி பற்றி 1000 கதை மணிகளிடம் உண்டு. கொலுசு மணி ஓசையிலே, துணிமணி கடையினிலே, மணியத்தின் மகளுடன் மையல் கொள்ளும் மனம் மணியாயிருக்கும் தினம். கொலுசு மணி ஓசையிலே, துணிமணி கடையினிலே, மணியத்தின் மகளுடன் மையல் கொள்ளும் மனம் மணியாயிருக்கும் தினம். மணியணிக்க சாப்பாடு, சரசுவை தினம் கூப்பாடு, மணியொலிகள் மாடு உளும் மனதுக்கு நல்லேற்பாடு. மணியடிக்க சாப்பாடு, சரசுவை தினம் கூப்பாடு, மணியொலிகள் மாடு உளும் மனதுக்கு நல்லேற்பாடு.
என மணிகளின் நினைவை மணிக்கணக்காய் பாடலாம். விருந்தினை கொடுத்த பின் முன்னொரு காலத்தில் எப்படி சாப்பாடு கேட்பார் அவர். விருந்தினை கொடுத்தபின் முன்னொரு காலத்தில் எப்படி சாப்பாடு கேட்பார் அவர் அன்பாக. அவுக்கென பதில் வரும் மணியாய் இருக்குதென. அவுக்கென பதில் வரும் மணியாய் இருக்குதென. மணிக்கணக்காய் மகிழும் விருந்தோம்பல் மெனது. பின்னந்த மணியோ சாப்பாடு எப்படி என்றதும் அந்த மணியோ சாப்பாடு எப்படி என்றதும் பின்வந்தோர் பிழை இல்லை. அதன் பின்வந்தோர் பரவாயில்லை. அதன் பின்வந்தோர் தரம். பிறகு அந்த மாதிரி. பிறகு தொங்கல். அதுக்கு பிறகு தூக்குது. அதுக்கு பிறகு சூப்பர் என்றது சட்டப்படி. இப்படி ஆனது மணியின் நிலை. என் தமிழின் விலை. மணிப்பிரவாள நடையது தமிழிலே புகுந்தது. மணிப்பிரவாள நடையது தமிழிலே புகுந்தது. மணிப்பிரபாகமா என் தாய்மொழி மாண்டது. மணிப்பிரவாள நடையது தமிழிலே புகுந்தது. பிணிப்பிரபாகமாய் என் தாய்மொழி மாண்டது. அன்று மணிமணியாய் கட்டி வைத்த கவிதைகள் எங்கே? அன்று மணிமணியாய் கட்டி வைத்த கவிதைகள் எங்கே? மணிக்கணக்காய் அன்பு வார்த்த பொழுதுகள் எங்கே? மணிமாலை மகுட கோயில்கள் எங்கே? மணிக்கணக்காய் கலவி கொள்ளும் கலையகம் எங்கே? மணிக்கூடு பார்த்தெழும் விழிகள் எங்கே? மணிகுலுங்க சவாரியாகும் காளைகள் எங்கே? மணிவளையில் அழகு தரும் கரங்கள் எங்கே? மணி வளையல் அழகு தரும் கரங்கள் எங்கே? நெல் மணி அதில் நெஞ்சம் தாவும் வயலும் எங்கே? மணிக்கடையை வட்டமிடும் கூட்டம் எங்கே? மணிக்கணக்காய் கொள்கை செய்யும் கொற்றம் எங்கே? மணிக்கணக்காய் காத்திருக்கும் மங்கை எங்கே? மணிக்கணக்கில் மடிந்து போன நம் வாழ்வும் எங்கே? வண்ணமேனி வாழ்வதில் இன்பக்கிண்ணம் கொண்டு ஏந்திட நெஞ்சமெல்லாம் மணிமணியாய் சொற்கவிதை தேன்பருக மணிமணியாய் புன்னகைக்கும் பெண்மையொன்றின் மடியதனில் ஆனந்தித்து நானிருக்க மணிமணியாய் மனம் மகிழும் மணியதனை நாம் நினைப்போம். தினம் அழுதெதனை நாம் கண்டோம். இனி நெல்வேலியூர் செந்துயன் வெள்ளிப்பொழுதில் அடிக்கடி ஒலிக்கும் நாதமணியாய் இன்றும் அவர் வரவு இங்கு நிகழ்கிறது. மணி ஒலிக்க முதல் விடையளித்த பள்ளி நாட்கள், மணி ஒலித்தபின் தாமதித்த படலை நாட்கள், மணி ஒலிக்க ஒலிக்க கடந்த நாட்கள், மணி ஒலிக்கும் வரை காத்திருந்த நாட்கள், மணிக்கூடுகளில் சின்ன முள்ளு பெரிய முள்ளு சொல்லித் தந்தவர்களின் நினைவுகள். மணிக்குள் ஒரு பெரிய பொக்கிஷமே இருப்பதாய் உணரும். மணிக்குள் ஒரு பெரிய பொக்கிஷமே இருப்பதாய் உணரும் பாவலராய் மணியோடு அதை வைத்து ஒரு கவிதை கனியோடு நெல்வேலியூர் செந்துயன் இங்கு. மணி 5 மணிக்கு அடிக்கும் அலாரத்துடன் ஆரம்பிக்கும் அந்த நாட்களின் பூபாலத்துடன் பூக்கும் புலர்வுகளில் புதிய உத்வேகம் காத்திருக்கும். அதற்கும் காத்திராமல் ஆங்காங்கே ஆலயம் தேடாத ஆன்மாக்களின் தோள்கள் வேத்திருக்கும். விடியலுக்கு முன் இன்னுமோர் விடியலுக்காய் விரைந்து செல்லும் மாந்தர்களின் கரங்களில் இப்போதும் மணியடிக்கும். இது உனக்கு காலை தேநீருக்கான இடைவேளை என்று. 5 மணிக்கு அடிக்கும் அலாரத்துடன் ஆரம்பிக்கும் அந்த நாட்களில் பூபாலம் பூக்கும் புலர்வுகளில் புதிய உத்வேகம் காத்திருக்கும். அதற்கும் காத்திராமல் ஆங்காங்கே ஆலயம் தேடாத ஆன்மாக்களின் தோள்கள் வேத்திருக்கும். விடியலுக்கு முன் இன்னுமோர் விடியலுக்காய் விரைந்து செல்லும் மாந்தர்களின் கரங்களில் இப்போதும் மணியடிக்கும். இது உனக்கு காலை தேநீருக்கான இடைவேளை என்று. இந்த மணியின் இடைவெளிகளில்தான் இராப்பொழுதின் இறைஞ்சி கேட்ட குழந்தையின் குலைவுகள் இரட்டிப்பாகும். இந்த மணியின் இடைவெளிகளில்தான் இராப்பொழுதில் இறைஞ்சி கேட்ட குழந்தையின் குலைவுகள் இரட்டிப்பாகும்.
இந்த ஏக்கத்தில் இஞ்சியிட்ட தேநீரும் வற்றி போகும். இந்த ஏக்கத்தில் இஞ்சியிட்ட தேநீரும் வற்றி போகும். இப்பொழுதும் மணி அடிக்கும். இந்த ஊர் சந்தைகளில் இன்னும் சென்று போனால் 20 ரூபாய்க்கும் கத்தரிக்காய் விற்க இயலாது. இப்பொழுதும் மணியடிக்கும். இந்த ஊர் சந்தைகளில் இன்னும் சென்று போனால் 20 ரூபாய்க்கு கத்தரிக்காய் விற்க இயலாது. இப்படித்தான் இந்த விவசாய குடிகளின் குடித்தனத்தில் மணியொலிக்கும். மடித்து கட்டிய சாரமும் முடித்து கட்டிய மூட்டையும் முழங்கால் வலிக்க வலிக்க வலிந்து உந்திய சைக்கிளோடு சரிந்து போன பைகளுக்குள் தக்காளி தசை பிளந்து காத்திருக்கும். தலைவலியும் கூடிவிடும். அன்றைய தலைவிதியும் மாறிவிடும். இப்படித்தான் இந்த விவசாய குடிகளின் குடித்தனத்தில் மணியொலிக்கும். மடித்து கட்டிய சாரமும் முடித்து கட்டிய மூட்டையும் முழங்கால் வலிக்க வலிக்க வலிந்து உந்திய சைக்கிளில் சரிந்து போன பைகளுக்குள் தக்காளி தசை பிளந்து காத்திருக்கும். தலைவலியும் கூடிவிடும். அன்றைய தலைவிதியும் மாறிவிடும். இப்போது போதும். தம்முள்ளையிலிருந்து தரை வழியாய் ஓடி வந்து துறை வந்து தங்குமிடமிட்டிருப்பார். இப்போது போதும். தம்முள்ளையிலிருந்து தரை வழியாய் ஓடி துறை வந்து தங்குமிடம் இட்டிருப்பார். தக்காளி என்ன விலை என தடவி பார்ப்பார். தளதளத்தாலும் சொறி இருப்பதாய் சொறிவிடுவார். சொல்லி முடிப்பதற்குள் இடிப்பு மடிப்பிற்குள் இருக்கும் 200 ரூபாயை இழுத்து விடுவார். ஏதும் குடிச்சிச்சு வாங்கோ என்று. இப்படித்தான் இவர்களின் வாழ்வில் பகலரும் இருட்டடிப்புகள் தொடரும். தளதளத்தாலும் சொறி இருப்பதாய் சொறிவிடுவார். சொல்லி முடிப்பதற்குள் இடுப்புக்கள் இருந்து 200 இழுத்து விடுவார். ஏதும் குடிச்சிட்டு வாங்கோ என்று. இப்படித்தான் இவர்களின் வாழ்வில் பகலிலும் இருட்டடிப்புகள் தொடரும். இந்த ஏழையின் நாளில் இன்னுமோர் மணியடிக்கும். இடியப்பத்தோடு வடையும் வைத்து விடவா? இவரின் இதயத்தில் இல்லை என மணியொலித்தாலும் மற்றவரின் மனதிற்காய் ஓம் ஒரு பிளேண்டியும் கேட்பார். இது மட்டும் முடிந்து போகுமா? இல்லை, இந்த வியாபாரம் இன்னும் வியாபிக்கும். இந்த ஏழையின் நாளில் இன்னுமோர் மணியடிக்கும். இடியப்பத்தோடு வடையும் வைத்து விடவா? இவரின் இதயத்தில் இல்லை என மணியொலித்தாலும் மற்றவரின் மனதிற்காய் பிளேண்டியும் கேட்பார். இது மட்டுமா? இல்லை, இந்த வியாபாரம் இன்னும் வியாபிக்கும். கத்தரிக்காய் காய்க்கவும் பூக்கவும் பூம்புலவர் தெளியுங்கோ. தக்காளி கிளியாமல் தட்டுப்பெட்டி வாங்குங்கோ. 10 கிலோவிற்கு பார்த்து ஒன்று போனால் 45 கிலோ ஆகிவிடும். அதை 40ஆல் பெருக்கி 10 வீதம் கொமிஷனிட்டால் 1620 எஞ்சி நிற்கும். 10 கிலோவிற்கு பார்த்து ஒன்று போனால் 45 கிலோ ஆகிவிடும். அதை 40ஆல் பெருக்கி 10 வீதத்தால் கொமிஷனிட்டால் 1620 எஞ்சி நிற்கும். அப்போதும் மணியடிக்கும். அடுத்த குரல் கேட்கும். மணி என்ன, மாசங்கள் பல போச்சு, மறந்து காசு வரலையே. மானம் கிடமுன்னே மண்டியிட்டு மடித்து வைத்த நோட்டுக்கள் எல்லாம் நிமித்தி நீட்டிவிட்டு சொறிக்கு மருந்து வாங்க தலையை சொறிந்து நின்று தவணை கேட்டு கடன் வாங்க காலம் மணி 12ஐ சுட்டி நிற்கும். அப்போதும் மணியடிக்கும். அடுத்த குரல் கேட்கும். மணி என்ன, மாசங்கள் பல போச்சு, மறந்து காசு வரலையே. மானம் கெடமுன்னே மண்டியிட்டு மடித்து வைத்த நோட்டுக்கள் எல்லாம்
நிமித்தி நீட்டிவிட்டு சொறைக்கு மருந்து வாங்க தலையை சொறைந்து நின்று தவணை கேட்டு கடன் வாங்க காலம் மணி 12 சுட்டி நிற்கும். சந்தைக்கு போனவரை சிந்தையிலே நினைத்தவளின் சித்தத்தில் மீன் குழம்பு சுவையோரும். சந்தைக்கு போனவரை சிந்தையிலே நினைத்தவளின் சித்தத்தில் மீன் குழம்பு சுவையோரும். படலையிலே வந்து சாற்றிவிட்ட சைக்கிளில் பகலுணவிற்கும் படியரசி இல்லாமல் பக்கத்து வீட்டு பாமாவிடம் படியெழுப்பாள். இப்படித்தான் மணிகள் இடி இடியாய் இடிக்கும் இவர்கள் வாழ்வில். பாகம் ஒன்று தீர்ந்து போக 40 வாங்கியதை 6 பெருக்கி, சில்லறை என்றால் அதிலும் பெருக்கி, அநியாய சந்தையிலே அணிவகுப்போர் அடுக்கும் பணங்களெல்லாம் செரிக்க மறுக்கும். செம்மண் குளித்தவனின் செங்குருதி கொதிப்பில் சந்தையிலே இருப்பவர்களின் குளிரூட்டி குளரும். குத்தகைக்கு மேலால் லாபம் என்பர். இப்பொழுதும் அந்த ஏழையின் குழந்தை இரவு நேர பாலிற்காய் குலைந்து கொண்டே இருக்கும். இப்பொழுதும் மணியடிக்கும். இப்படித்தான் வியாபாரம், இப்படித்தான் விடியல்கள். இருப்பினும் இரவாகியும் அந்த விவசாயியின் வியர்வை மட்டும் இந்த பூமியில் சிந்திக்கொண்டே இருக்கும். இருப்பினும் அந்த விவசாயியின் வியர்வை மட்டும் இரவுகளிலும் சிந்திக்கொண்டே இருக்கும். மறுநாளும் மணியடிக்க காத்திருப்பான் அந்த மாமனிதன். மறுநாளும் மணியடிக்க காத்திருப்பான் அந்த மாமனிதன். நெல் மணிகள் சொரியும் நிலமிருந்தால் கண்மணியே உனக்கென்ன கவலை என்று கூறி விடைபெறுவது பொன் காந்தன். வெள்ளி பொழுது பாவலர்கள் கூடி உங்களை நாடி கவிதை பாடி